ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மை பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டு நம்மை மீட்டு கொண்ட தேவன் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? கர்த்தர் நம்முடன் கூட இருக்கிறார். அவர் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்கிறார். நமக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடிக்கு அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படி இருக்க நாம் எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. ஏசாயா 43 அதிகாரம் 5 வசனம் முதல் 12 வசனம் வரை. இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், மனிதனை எப்படி தெரிந்து கொள்கிறார்? அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். தண்ணீர்களும் அக்னியும் போன்ற, வெள்ளம் போன்ற துன்பங்கள், அக்னி போன்ற துன்பங்கள் வந்தாலும் அவைகளில் இருந்து, பொல்லாத மனிதர்களிடமிருந்து, பொல்லாத தீமைகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்மை அவர் தெரிந்து கொண்டு நமக்கு ஈடாக பல காரியங்களை அவர் கொடுக்கிறார். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களை அவர்கள் பொல்லாப்புக்கு விட்டுவிட்டு கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். பொல்லாதவனை பின்பற்றி போகிற ஜனங்களை நமக்கு ஈடாக பொல்லாதவனிடத்தில் கர்த்தர் அவர்களை விட்டு விடுகிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதினால், அவர் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனமாக வைத்திருப்பதினால், அவர் நம் மேல் அவருடைய இரத்தத்தை தெளித்து அவருடைய நாமத்தை நம்மேல் எழுதியிருப்பதினால் நாம் கனம் பெற்றோம். மரியாதை நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். இது பெரும் பாக்கியம். ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதனுக்கு இதைவிட இந்த உலகத்தில் நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய பாக்கியம் இதுதான். அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் நாம் அருமையாய் இருக்கிறபடியால், அப்படி என்றால் கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். நம்மை அவருக்கு பிடித்திருக்கிறது. நம்மை நேசிக்கிறார். அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதே நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்காக பொல்லாதவனிடத்தில், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மனிதர்களை பொல்லாதவனிடத்தில் விட்டுவிட்டு அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நமக்காக பொல்லாதவனிடத்தில், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மனிதர்களை பொல்லாதவனிடத்தில் விட்டுவிட்டு அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். இப்படியாக நம்மை பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டு நம்மை மீட்டு கொண்ட தேவன் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? கர்த்தர் நம்முடன் கூட இருக்கிறார். அவர் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்கிறார். நமக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடிக்கு அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படி இருக்க நாம் எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. இப்படி நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த தீமையும் நமக்கு வராது. அதனால் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்தும் கூடி வர பண்ணி மேற்கில் இருந்தும் கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுவேன். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் 4 திசைகளிலும், உலகத்தின் 4 திசைகளிலும் இருந்து, அதாவது இஸ்ரவேல் தேசம் உலகத்தின் மைய பகுதியில் இருக்கிறது. அது கர்த்தருடைய நகரமா இருக்கிறது. அதனால் அங்கிருந்து சொல்வது போன்ற வார்த்தை இது. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் 4 திசைகளில் இருந்தும் நான் என் ஜனங்களை வரவழைப்பேன் என்று சொல்லுகிறார். இதன் விளக்கம் என்னவென்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் ஐயா காலத்தில் அவரை தெரிந்து கொண்டு, அவருடைய 3வது தலைமுறையாக இஸ்ரவேல் ஐயாவை தெரிந்து கொண்டு, அவருக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து, அந்த 12 பிள்ளைகள் மூலமாக பழகி பெருகி அந்த சந்ததியை வர பண்ணினார். அந்த பரிசுத்த சந்ததிக்கு, ஜனங்களுக்கு அவர் இஸ்ரவேலர் என்று பெயர் கொடுத்தார். இஸ்ரவேல் என்னும் தகப்பனின் பெயரை அந்த 12 கோத்திரத்தாருக்கும் கொடுத்தார். இஸ்ரவேலர் என்றால், அதாவது இஸ்ரவேல் என்றால் வெற்றி என்று பொருள். இப்படி கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார்.
இப்படி ஒரு கூட்ட ஜனங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரிலும் ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டார். 430 வருடம் அவர்கள் எகிப்தில் அவர்கள் பழுகி பெருகினார்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது பல நேரங்களில் அவர்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானுக்குள் பிரவேசித்த பின்பு, கானானுக்குள் போன பின்பு சில காரியம் நடக்கிறது. அதன் பின்பும் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை பெற்றிருந்தார்கள். அதை கை கொள்ளவில்லை, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை. இப்படி அவர்கள் செய்யாமல் போனதினால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்து, அது மட்டுமல்லாமல் இவர்கள் அநேகம் பாவம் செய்தார்கள். கர்த்தரை விட்டு வழிவிலகி போனார்கள். அந்நிய தெய்வங்களை, தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி செய்த காரியங்கள், கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயல்களை எல்லாம் அந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் செய்தது நிமித்தம் அவர்களை கர்த்தர் தள்ளிவிட்டார். அவர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பும் இப்படி நடந்தது, அதற்கு பின்பும் நடந்தது, அதற்கு முன்பும் அப்படி இருந்தது. இப்படி உலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், குறிப்பாக கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறிய பின்பு கிபி 70ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்று கேள்விப்படுகிறோம். அப்பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உலகெங்கும் எல்லா கோத்திரத்தாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி போனவர்கள் அங்கங்கு வாழத் தொடங்கினார்கள். இப்படி பார்க்கும்போது எல்லா தேசங்களிலும் இஸ்ரவேலர் பெருகிவிட்டார்கள். இப்படி இருக்க கர்த்தர் கடைசி காலத்தில் தம் ஜனங்களை தம்முடைய தேசத்திற்கு அழைத்து வருகிறார். இப்பொழுது முதலில் யாக்கோபு என்னும் இஸ்ரவேலின் காலத்தில் யோசிப்பையா முதலில் போனார் எகிப்துக்கு. அங்கு போய் பழகி பெருகினார்கள். இஸ்ரவேலர்கள் 60 பேர் போய் இப்படியாக உலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய வம்சத்தார்கள் எல்லா தேசங்களிலும், உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் வசித்து வருகிறார்கள், வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்க அந்த இஸ்ரவேலர்கள், அவர்கள் எல்லோரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஒரு தேசத்தை மட்டும் குறிப்பிட்டது அல்ல. இஸ்ரவேல் என்றால் உலகெங்கும் இருக்கிற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று பொருள். இஸ்ரவேல் ஐயாவினுடைய இரத்தத்தில் பிறந்த பரிசுத்த சந்ததியாய் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவர்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கடைசி காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேலில் கூட்டி சேர்ப்பார். இதற்கு 2 பொருள் உண்டு. இதன் பொருள், அதாவது ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு போவார்கள். அங்கு போய் அவர்கள் தங்கள் சொந்த பூமியில் சேர்ந்து வாழ தொடங்குவார்கள். அவர்களுடைய காலம், துரத்தி விடப்பட்ட காலம் முடிவடைந்து அவர்கள் இஸ்ரவேலில் போய் நிரந்தரமாக வாழும் காலம் தொடங்குகிறது. இது மாம்ச ரீதியாக நடக்கும். இந்திய தேசத்தில் இருக்கிற மணிப்பூர் என்ற பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு குடிபெயர போகிறார்கள். அவர்கள் அதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்தின் பிரதமர் இதை அறிவித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் அவர்கள் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு இடப்பகுதிகளில் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். யூதர்கள் பலர் வாழ்ந்து வருகிறார்கள். எல்லா கோத்திரத்தாரும் உலகத்தில் பல மூலைகளில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க இதைதான் கர்த்தர் அன்று தீர்க்க தரிசனமாக 2500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன அதே செய்தி இன்று நாம் வாழ்கிற இந்த செய்தியை பார்க்கிற இந்த தினத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரரையும் என் குமாரத்திகளையும் வரவழைப்பேன் என்று கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேற தொடங்கிவிட்டது. இப்பொழுதே அது நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடங்கிய காலம் 1946ஆம் வருடத்திலேயே தொடங்கிவிட்டது. இஸ்ரவேல் தேசம் உருவான காலம் அது. அப்போதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் தேசம் வளர்ந்து வருகிறது. இப்பொழுதும் அது பல இடங்களில் இருந்தும் தங்கள் கோத்திரத்தாரை, தங்கள் ஜனத்தை தன்னுடன் சேர்த்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் தேசத்தில் ஆபத்துகள் அதிகம் என்று தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் சொந்த தேசத்திற்கு செல்ல மிகவும் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள்.
ஆவலாய் இருக்கிறார்கள். அதற்கான நாட்களை காண காத்திருக்கிறார்கள். கர்த்தர் மேல் வைத்த அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. இப்படியாக காலம் மிக துல்லியமாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. நாம் விழிப்புணர்வு அடைவோம். நேற்றைய போல் இன்று அல்ல, இன்று போல் நாளை இருக்க போவதில்லை. ஒவ்வொரு நாளிலும் மாற்றங்கள் உண்டு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி வருகிற காலம். இன்னும் சொல்ல போனால் நிறைவேற தொடங்கி பல காலம் ஆயிற்று. அது எல்லாம் சேர்ந்து முடிவடையும் காலம். எல்லாம் மொத்தமாக கர்த்தருடைய முன் அறிவிப்புகள், கர்த்தருடைய வருகைக்கு முன்பான முன்னறிவிப்புகள் எல்லாம், சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் நிறைவேறி முடியும் காலமாக இது வந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் மந்தமாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் உயிருள்ளவர்களாய் மனதளவில், அதாவது சரீரத்தில் உயிரிழந்து பிரயோஜனம் அல்ல, மனதளவில் உயிரோட்டம் உள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக, கர்த்தருடைய உணர்வின் ஆவியை பெற்றவர்களாக, ஞானம் உடையவர்களாக, ஞானத்தின் ஆவியை பெற்றவர்களாக நாம் செயல்பட வேண்டும். நாம் நம்முடைய காலம் என்ன? நாம் வாழ்ந்து வருகிற காலம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் என்ன? நமக்கு அடுத்ததாக என்ன போராட்டங்கள் வரப்போகிறது என்பதை குறித்து தெளிவாய் புரிந்து வாழ்கிற வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை புரிந்து கொண்டு அதன்படி அதற்கேற்ற விதமாய் நாம் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டியவர்கள் கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறோம். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பயமும் திகிலும் வருகிற காலமாய் இது இருக்கிறது. இந்த உலகத்தின் துன்ப காலத்தை நோக்கி உலகம் உருண்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பயப்படாமலும் தைரியமாகவும் இந்த உலகத்தின் சவால்களை எதிர்க்க மன தைரியத்துடன் உற்சாகமாய் பராக்கிரமசாலியாய் வாழுவதற்கு ஒரே வழி, பராக்கிரமசாலியாய் வாழ கர்த்தருடைய ஜனங்களால் மட்டுமே முடியும். ஏனென்றால் தங்கள் சுய பலனால், மனிதனுடைய பலனால் எதையும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் கூட இருந்து துணை நிற்கும் பொழுதே இப்படி நடக்க முடியும். அந்த பலன், பரிசுத்த ஆவியானவர் தரும் பலன், கர்த்தருடைய 7 ஆவிகளையும் பெற்றவர்களால் தான் இப்படி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் செயல்பட முடியும். நாம் விழிப்புணர்வு அடைவோம். கர்த்தர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து தம்முடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் வரவழைப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தும் நான் என் ஜனங்களை அழைப்பேன் என்று சொல்லுகிறார். பூமியின் கடையாந்திரம் என்றால் தேசங்கள், அதாவது கடல் ஓர பகுதிகளில், அதை தான் அப்படி சொல்லலாம். கடலோர பகுதிகளில் ஒரு மூலையில் இருக்கிற ஜனங்கள் அந்த தேசம் இந்த தேசம் என்று விட்டு விடாமல் அந்த பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்கள், அப்படி என்றால் பரிசுத்த ஜனங்கள், மனம் திரும்புவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் தான் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் எதிர்பார்ப்பது மனிதனிடத்தில் எல்லா மனிதனும் பாவிதான். பாவத்தில் தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது, அவன் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கும் பொழுது அவனை பரிசுத்தவான் என்று கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. மனம் திரும்புகிறவனுக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்பை ஒரு தாயின் கருவிலேயே ஒரு குழந்தை உருவாக்குகிறார். விசுவாசம் உள்ள இருதயம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற இருதயத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார். இப்படியாக மனிதன் மனம் திரும்ப வருகிறான். அப்படி மனம் திரும்புகிற மனிதன் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு கூட்டி சேர்க்கப்பட போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அதை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் மனம் திரும்புவதற்கு நம் இருதய கடினத்தை விட்டுவிட்டு நம் மனம் புதிதாக வேண்டும். நம் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். கர்த்தரை தவிர வேறு யாராலும் முடியாது. நாம் நம் மனதை திருப்புவோம். கர்த்தரிடமாய் திரும்புவது நமக்கு நல்லது. மனம் திரும்புதல் நம்மை காப்பாற்றும். இப்படி பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? அதை நாம் சற்று யோசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் என்ன செய்வார்கள்? எதற்காக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய நாம மகிமைக்காக.
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? கர்த்தருக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வார்கள். கர்த்தரை என் பிள்ளைகள் இவர்கள் என்று அவர் சொல்லும்படியாக வாழ்வார்கள். அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் என்று பொருள். பரிசுத்தமாய் கர்த்தர் என்னுடைய தேவன் என்று கர்த்தரை பற்றிக் கொண்டு தங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து உறுதியாய் கர்த்தரை பற்றிக் கொண்ட ஜனங்களாய் இருப்பார்கள். சரி, அப்படி என்றால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது என்றால் அவர்கள் வாழ்க்கை முறை அப்படி இருக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வார்கள், பரிசுத்தத்தை போதிப்பார்கள், பரிசுத்தமாய் பரிசுத்தத்திற்கேற்ற சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்களுக்குள் இருக்கும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தத்தை சொல்லுவதல்ல, பரிசுத்தத்தை கடைபிடித்து அதன் பின்பு கர்த்தருடைய பரிசுத்தத்தின்படி போதிப்பது. முதலில் கடைபிடிக்க வேண்டும், அதன் பின்பே அதை போதிக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இந்த மனிதன், இந்த மனுஷி இவள் கர்த்தருடையவள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பொல்லாதவன் வெட்கப்பட்டு போவான். கர்த்தருடைய ஜனங்களை குற்றப்படுத்துவதும் கர்த்தருடைய ஜனங்களை அவமானப்படுத்தவும் குறை கண்டுபிடிக்கவும் காத்திருப்பது பொல்லாதவனின் குணம். அவன் பரலோகத்தில் போய் சொல்லிக் கொண்டிருப்பான் கர்த்தரிடத்தில், உங்கள் பிள்ளை இப்படி செய்தால், உங்கள் பிள்ளை இதை செய்தால் என்று நம்மிடத்தில் எதையாவது குற்றம் கண்டுபிடித்து பரலோகத்தின் வாசலில் நின்று கொண்டு கூவிக் கொண்டிருப்பான். அவனுடைய இப்பொழுதைய வேலை அதுதான். எப்பொழுதும் பரலோகத்திலிருந்து, இது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பனை அல்ல. அங்கு இருந்து பரிசுத்தவான்களையும், பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களையும் தூஷித்துக் கொண்டிருப்பான். கர்த்தரிடத்தில் குறை சொல்லிக் கொண்டிருப்பான். இவள் இதை செய்கிறாள், அவன் அதை செய்கிறான் என்று இப்படி சொல்வதே அவனுக்கு வேலை. ஆனால் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது அவனால் சொல்ல முடியாது, நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் வெட்கப்பட்டு தலை குனிந்து போவான். இப்படி வாழ்கிற பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளையை பார்த்தாயா? யோபையாவை குறித்து கர்த்தர் பேசினார் அல்லவா? கடைசி வசனங்களில் 42வது அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரங்களில் கர்த்தர் பேசுகிறார். முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிற யோபுவை போல ஒரு மனிதன் இல்லை என்று, உலகத்திலேயே இல்லை என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட அவருடைய உத்தமம் தான் கர்த்தருக்கு அவர் மகிமையை செலுத்துவது. மகிமைப்படுத்தும்படி படைக்கப்பட்டவர் அவர். அது போல சந்ததிதான் கடைசி கால சந்ததி. அது வேறு யாரும் அல்ல, நாம் தான். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களினால் பொல்லாதவன் வெட்கப்பட்டு போகிறான். இப்படி பொல்லாதவனை வெட்கப்படுத்தும்படியே கர்த்தர் நம்மை போன்ற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உருவாக்குகிறார், நம்மை பிறப்பிக்கிறார், நம்மை வளர்க்கிறார், பரிசுத்தத்தில் நம்மை வளர்க்கிறார். அநேக உபத்திரவங்கள் பாடுகளை கொடுத்து நம்மை திருத்துவது அதற்காக தான், பரிசுத்தப்படுத்துவதற்கு. பரிசுத்த ஜனமாய் ஒரு ஜனத்தை உருவாக்கி காட்டுகிறார். அது கர்த்தருடைய மகா பெரிய திட்டம். அந்த திட்டத்தில் ஒரு பங்காக தான் நாம் பிறந்திருக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவருடைய மகிமைக்கென்று ஒரு ஜனத்தை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, என் நாமத்தின் மகிமைக்காக நான் அவர்களை உருவாக்கி இருக்கிறேன், அவர்களை கொண்டு வா, அவர்கள் மேல் என் நாமத்தை நான் எழுதியிருக்கிறேன், அவர்களை என்னிடம் கொண்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால், அப்படி கர்த்தர் கட்டளை கொடுத்தால் தேவதூதர்கள் நம்மை அழைத்து செல்வார்கள். அதாவது நாம் இஸ்ரேல் தேசத்தில் கூட்டி அழைக்கப்படுவோம். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போவது. ஒருவேளை மாம்சத்தின்படி இஸ்ரேல் தேசத்தில் போய் வாழாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒருவேளை காலம் முடிந்து நாம் இங்கேயே மரித்து விட்டால், இருக்கும் இடங்களிலேயே மரித்து விட்டாலும் நம் ஆவி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகையில் கர்த்தரோடு கூட நாம் இஸ்ரேல் தேசத்தில் வாழப்போகிறோம். 1000 வருட வரசாட்சியில் எப்படியும் இஸ்ரேல் தேசத்தில் வாழப்போகிறோம். இதுதான் கர்த்தர் நியமித்திருக்கிற திட்டம். கண்கள் இருந்தும் குருடா இருக்கிறவர்களையும், காதுகள் இருந்தும் செவிடா இருக்கிற ஜனங்களையும் கூட்டி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவாராம். அப்படி என்றால் என்ன? கண்கள் இருந்தும் குருடா இருக்கிறவர்கள் என்றால் உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள்,
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தரை பார்க்காமல் இருக்கிறார்கள். காதுகள் இருக்கிறது, சுவிசேஷத்தை கேட்காமல் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாமல் அவர்கள் இருக்கிற தேசங்களிலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலும் கர்த்தரை அறியாமல் மறந்து போய் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன், அழைத்து வா என்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியர்கள் ஊழியம் செய்வார்கள். உலகெங்கும் கர்த்தருடைய வார்த்தை போகும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும், நற்செய்தி அறிவிக்கப்படும். அப்படி கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பி பரிசுத்தவான்களாய் மாறுவார்கள். கர்த்தருடைய ஜனமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். உலகெங்கும் இருக்கிற கண்கள் இருந்தும் காணாதவர்களையும் காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறவர்களையும் அழைத்து வா என்பேன் என்று சொல்லுகிறார். ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துவார், தேவ தூதர்களை பயன்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுவார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களை நோக்கி கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்கிறார். இங்கே வாருங்கள் பார்க்கலாம். என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? இங்கே வாருங்கள். சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் ஏகமாய் கூடி வரட்டும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மற்ற எல்லா ஜனங்களும் சேர்ந்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். இதோ கடைசி காலத்தில் நடப்பவைகளை நான் இப்பொழுது சொன்னேன். கடைசி காலத்தில் 4 திசைகளில் இருந்தும் என் ஜனங்களை நான் அழைப்பேன் என்றேன். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து என் ஜனத்தை அழைப்பேன் என்று நான் சொன்னேன். இப்படி எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை எல்லாம் நான் சொன்னேன். அதே போல உங்கள் நம்பிக்கை என்ன? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். என்னை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் என்னிடம் வந்து நிரூபித்து காட்டுங்கள். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை என்னிடம் நிரூபித்து காட்டுங்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் சாட்சிகள் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். சொல்லுங்கள், எதிர்காலத்தை குறித்து சொல்லுங்கள். உங்கள் சாட்சி என்ன என்று கேட்கிறார். இதன் பொருள், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்தும் இறந்த காலத்தை குறித்தும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்க என்ன நடக்கிறது என்றும் வெளிப்படுத்துவார். சரி, ஆனால் வேறு நம்பிக்கைகளில் இருக்கிறவர்கள், கர்த்தரை அறியாத மக்கள், அவர்கள் எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்கள் சாட்சிகள் எங்கே என்று கேட்கிறார். யதார்த்தமாய் நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது பொல்லாத ஆவிகளை துணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பொல்லாப்பினால் வாழ்கிற ஜனங்கள், அவர்களுக்குள் ஒரு அறியாமை இருக்கிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது அவர்களுடைய இருதயத்தில். அவர்களால் எதையும் தெளிவாய் புரிந்திருக்க மாட்டார்கள். புரிதல் இருக்காது, தெளிவு இருக்காது, குழப்பங்கள். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றும் தெரியாது. அவர்களுடைய நோக்கம், அவர்கள் வந்து நினைக்கிறார்கள் கர்த்தர் இதை செய்வார் என்றோ, எதிர்காலம் இப்படிதான் இருக்குமோ என்ற எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு தெரிந்த அறிவை வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதைதான் கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். எந்த தெளிவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நானே அவர் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கும்படிக்கு, நான் தான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு, கர்த்தரே தெய்வம் என்பதை ஞானமாய் அறிந்தும் உணர்ந்தும் கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு நீங்களும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் என் தாசனும் என்று சொல்லும் பொழுது, மனிதர்கள் கர்த்தரை அறிந்து உணர்ந்து கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இன்னொரு தாசன் என்று சொல்லப்பட்டிருப்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவர் பரலோகத்தில் பிதாவை பார்த்திருக்கிறார், அவரோடு இருந்திருக்கிறார், அவர் வந்து நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சாட்சியா இருக்கிறார். கர்த்தரே தெய்வம் என்பதற்கு அவர் நேராக வந்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர்தான் என்று, அதாவது பிதாதான் குமாரன், குமாரன் தான் பிதா. அவரே பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். குமாரன் பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சாட்சியாய் சாட்சி கொடுத்திருக்கிறார். எனக்கு முன்
ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன்பாக எந்த தேவனும் இல்லை, எனக்கு பின்பாகவும் யாரும் இருக்க போவதில்லை. நான் தான் உங்கள் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே கர்த்தர். என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே ரட்சித்து, நானே அறிவித்து, ரட்சித்து விளங்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் தெய்வம். அவரை தவிர வேறு தெய்வம் அவருக்கு முன் யாரும் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்லுகிறார். இரட்சகர் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் தான் குமாரன், குமாரன் தான் இரட்சகர். இயேசு என்ற பெயருக்கு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். இயேசு என்பதற்கு அவர் நம் இரட்சகர் என்றே சொல்லலாம். அவர் ரட்சிக்கிறவர் என்றால் பாதுகாக்கிறவர் என்பது பொருள். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், எல்லாவற்றையும் சொன்னேன் உங்களுக்கு. சகல சிருஷ்டிப்புகளையும், உலக தோற்றத்தையும், உலகத்தின் முடிவையும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களை காப்பாற்றியும் இருக்கிறேன். இப்படி செய்யத்தக்க தேவன் வேறு உலகத்தில் எதுவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி யாரும் செய்ததில்லை. இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அவர் சர்வலோகாதிபதி, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவரால் கடந்த காலத்தை குறித்தும் நமக்கு வெளிப்படுத்த முடியும், எதிர்காலத்தை குறித்தும் வெளிப்படுத்த முடியும், இந்த காலத்தில் எங்கு என்ன நடக்கிறது என்பதையும் வெளிப்படுத்த முடியும். அப்படி செய்து கொண்டுதான் இன்று வரை இருக்கிறார். அதற்கு பெயர்தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியும். தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி மனிதர்களை அவர்களுக்கு தம்முடைய வெளிப்படுத்தல்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். அவரை தவிர இந்த உலகத்தை காக்க வேறு யாராலும் முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.